பொதுமக்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்னும் கொஞ்ச நாள்லே இல்லை கொஞ்ச நேரத்திலே கூட இந்த புது டோல்கேட் திறக்க போகிறாங்க. அதனாலே இந்த ரோடு இன்னும் கொஞ்ச நாள்ல டெவலப் ஆகிடும், ஏரியா டெவலப் ஆகிடும். இதனால் நம்ம எல்லாருக்கும் வளர்ச்சி. அதனாலே நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட போகிறீங்க. டோல்கேட் நம்ம திறக்க போகிறான். சந்தோஷமா இருங்க மக்கள். எல்லாரும் கியூலே வாங்க. டெவலப் ஆக போகுது ஏரியா. என்ன திறக்க போகுது? டோல்கேட் சார், டோல்கேட். கேபின் ரெடி, சிசிடிவி ரெடி, டிவி ரெடி, கேட் ரெடி. டோல்கேட்ல இருந்து ஒரு 100 மீட்டர் மட்டும் ரோடு இப்போதைக்கு ரெடி. ஃபியூச்சர்ல எல்லா ரோடும் ரெடி. எதுக்கு இங்க டோல்கேட் இப்போ? நாங்க என்ன போராட்டம் குண்டு வழியா கொடைக்கானல் நிறைய டூரிஸ்ட் வருது சார். கலெக்ஷன் கட்டிங் போட்டா செமையா இருக்கும். இங்க பாரு, இங்க டோல்கேட் வரக்கூடாதுன்னு நாங்க போராட்டம் பண்ணோம்ல. எங்க போராட்டத்துக்கு என்ன மரியாதை? எந்த போராட்டத்துக்கு சார் மரியாதை கொடுத்தோம்? ரோடு வேலை முடிஞ்சா? இங்க 4 வழி சாலை முடிஞ்சா? ரோடு வேலை முடிஞ்சா சார்? டோல்கேட்ன்ற நான் இப்போ சார் டோல்கேட் கட்டிட்டோன்னே அந்த கான்ட்ராக்ட் ஆளு ரோடு போட்டுக்கும். ஒரு இப்ப 100 மீட்டர் இருக்குல்ல, அது ஒரு 500 மீட்டர். அப்புறமா அதுக்கப்புறம் ரோடு கேவலமா இருக்கும். அது பிரச்சனை இல்லை. அது NH ரோடு போட்டுக்கலாம். ரோடு வேலைய முடியாம எதுக்கே டோல்கேட்? இங்க பேரு தேவலாம வேலை பார்த்து காசு. சார் நீங்க நல்லா யோசிங்க. குஜராத்ல போலி டோல்கேட் போட்டு நல்லா கமிஷன் கட்டிங் எடுத்து அந்த ரோட்ல பெரிய பெரிய ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் போய் கூட அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இங்க அபிஷியலாவே டோல்கேட் ஓபன் பண்றோம். அப்ப நீங்க இதை பாராட்டி வரவேற்கணும். அதேதான் அபிஷியலா இப்ப நீங்க கொள்ளடிக்க போறீங்க. அதானே மக்கள் பணத்தை இப்ப கொள்ளடிக்க போறீங்க. இப்ப டோல்கேட்டை போட்டு கொள்ளைன்னு சொல்லாதீங்க சார். கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினா அப்படி கொள்ளை இல்லை சார். அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஃபாஸ்டாக் மாசம் பே மாதிரி வாங்கியிருக்கோம். இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது சார். நான் எங்க வேலையை காட்டிக்கிறேன். மாப்பிள்ள நீ வா. மாப்பிள்ள நீ